ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு மைதா இல்லாமல், பால் இல்லாமல், தயிர் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அழகான ஸ்வீட் கேக் 10 நிமிஷத்தில் பட்டுன்னு செய்த மாதிரி ஒன்று பண்ணி காமிக்க வாங்க பார்க்கலாம். அம்மா இந்த கப்புக்கு ஒரு 2 கப்பு ரவை எடுக்கேன். 2 கப்பு ரவைக்கு 1 கப் சீனி போட்டுக்கலாம். இந்த ரவையும் சீனியும் இப்போ நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ரவையும் சீனியும் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல பவுடர் ஆகிட்டு நம்ம ரவை போட்டு அரைக்கிறதுனால லேசாக அப்படி பரபரன்னு இருக்கும். அது இருந்துக்கலாம், ஒன்றும் செய்யாது. ரவையை வறுக்க வேண்டாம், பச்சை ரவையாக தான் அரைக்கணும். இப்போ நம்ம 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு சீனிக்கும் 5 முட்டையை ஊற்றிக்கணும். அஞ்சு முட்டைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 முட்டையை நல்லா அடித்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ரவை மாவையும் இது கூட கலந்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டை கூட இந்த ரவை மாவையும் கலந்துக்கலாம். இப்போ இதை 2 ஒன்றா கலந்து இப்போ பட்டுன்னு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுது பாருங்கள். இப்போ நம்ம முட்டை, ரவை, 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அவ்வளோ போட்டு ஒன்றா நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள் எந்த பதத்துக்கு இருக்குது பாருங்கள். அழகாக இப்படி கட்டியாக குழு குழுன்னு வந்துடும். இப்போ நம்ம கப்பில் ஊற்றி இட்லி குப்பரையில் வச்சு 10 நிமிஷம் அவிச்சு அழகான ஸ்வீட்டான கேக் இப்போ பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம 4 கப்புலையும் இந்த மாவு ஊற்றமுன்னக்குட்டி கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம தட்டும்போது அதில் ஒட்டாமல் நல்லா உழும். கொஞ்சம் நல்லா தாராளமாகவே கொஞ்சம் நெய் தடவிக்கிடுங்க. அப்போ தான் நல்லா கிண்ணத்தில் நல்லா ஒட்டாமல் நல்லா உழும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ரவை மாவை இந்த கப்பில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த 4 ஏலக்காயிலையும் இது இப்படி நுணுக்குனா ஒரு மாதிரி இந்த தொலியெல்லாம் சேரும். உள்ளே இருக்க வித்தை மட்டும் எடுத்து நுணுக்கி பவுடராக பண்ணிக்கிடும். பாருங்கள், அது உள்ளே இருக்க வித்தை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். அந்த ஏலக்காய் வித்து கூட இந்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணு. பாருங்கள் நல்ல பவுடர் ஆகிட்டு இப்போ நம்ம இதை அள்ளி மேலே 4 கிண்ணத்துலேயும் லேசாக தூற்றிக்கலாம். பாருங்கள் இட்லி கோப்பரை இப்படி கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு உள்ளே உள்ள தட்டை வச்சுக்கலாம். 4 கப்பையும் நம்ம அது உள்ளே தூக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 கப்பு தான் வைக்க முடியுது. நம்ம அடுத்தால ஒரு கப்பை வச்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு அம்மா வச்சு எடுத்துகிட்டு வர. இப்போ நம்ம இப்படியே அடுப்பில் கொண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். சாஃப்டான கேக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அம்மா வச்சுட்டு வரேன். பாருங்கள் 10 நிமிஷத்தில் கேக் ரெடி ஆகிட்டு பாருங்கள் அழகாக அவிஞ்சிட்டு நல்லா ஒட்டாது அழகாக அவிஞ்சிட்டு. இப்போ நம்ம சாஃப்டான கேக்கை அப்படியே கத்தியை வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அப்படி எடுத்து நம்ம கேக்கை தட்டினமாக்கும் அழகாக வந்துடுது. அழகாக கேக் வந்துட்டு 10 நிமிஷத்தில் நல்ல ஸ்வீட்டான கேக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை இப்படியே அழகாக சாப்பிடலாம். நம்ம பண்ண கேக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.